பகுதியில் அனைத்து ஊர்லேயும் முக்கியமாக இப்போ எங்களோட ஊர் முப்பிலிவட்டி கிராமத்தில் இந்த சோலாருக்குண்டான இடங்களை பூரா ஆக்கிரமிப்பு பண்ணி பொதுவழி பாதை, ஆடு மாடு மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் நீர்நிலை போக்குவரத்து வழிகள், குளங்கள் அவ்வளோத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணி மின்கம்பப்பட்டு உயிருக்கு சேதாரங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நாங்கள் வந்து ஊரில் வந்து நிறைய நாங்கள் எதிர்த்து கேட்டு பார்த்துட்டோம். ஆனால் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து எல்லாமே அவங்களுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்காங்க. எங்களை வந்து எந்த ஒரு முன்னேறி போகாத அளவுக்கு எங்களை தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஊரில் இருந்து பொதுமக்கள் சார்பாகவும், விவசாயிகள் சார்பாகவும், கால்நடைகள் வளர்ப்போர் சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். என்னென்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் நிர்வாகத்தின் செயல்பாடுகளில் தனது சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் ஓட்டப்படாத சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகா MLA அவர்களின் மக்கள் விரோத அராஜக செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஓட்டப்படாரம் புதியத்தூர் சாலையில் எங்கள் ஊர் முப்பிலிவட்டி கிராம பகுதியில் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளுக்கு பயன்படுத்தும் அரசு புறம்போக்கு நிலங்கள், நீர்நிலைகள், மேய்ச்சல் மற்றும் வழித்தடங்களை ஆக்கிரமிப்பு செய்து வரும் அமேசா சோலார் ஃபார்ம் குஜராத்தை சேர்ந்தது மற்றும் MS டொரண்டோ முத்ரா பிரைவேட் லிமிடெட் பெங்களூரு கர்நாடகாவை சேர்ந்தது என்ற 2 தனியார் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக 32,000 வோல்ட் சம்பந்தப்பட்டு அதிகமான ரொம்ப ஹை பவர் உள்ள மின்சார கம்பங்கள் நடப்பட்டுகிறது. மின்பாதையை தடுத்து நிறுத்த கோரி பல்வேறு முறை கோரிக்கைகளை நாங்கள் தாசில்தார்கிட்ட கொடுத்துட்டோம், கலெக்டரேட்டில் கொடுத்தோம். எல்லா இடத்துக்குமே நாங்கள் கொடுத்து ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துகிறாங்க. மாவட்ட நிர்வாகம் வந்து ஓட்டப்படாரம் தொகுதிக்கு உட்பட்ட முப்பிலிவட்டி கிராம பொதுமக்களின் வாழ்வாதாரத்திற்கு எதிராகவும், தனியார் சோலார் காற்றாலை நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு சட்டவிரோத சமூக விரோத செயல்களுக்கு துணை போகும் MLA சண்முகா மற்றும் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் முருகேசனின் அராஜக போக்குவரத்தை கண்டு செயல்பாடுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். முப்பிலிவட்டி பகுதியில் விளைநிலங்களை மற்றும் நீர்நிலைகளை பால்படுத்தும் வகையில் பல்வேறு மக்கள் விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டு வரும் சோலார் நிறுவனங்களுக்கு முழு உடந்தையாக செயல்படும் ஓட்டப்படாரம் MLA மற்றும் பொதுமக்கள் நலனுக்காக எதிராகவும் சோலார் நிறுவனங்களுக்கு ஆதரவாகவும் செயல்படும் அரசு துறை அதிகாரிகளையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்கள் ஊர் முப்பிலிவட்டி பகுதியை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையினர் இத்தகைய நீர்நிலை வழித்தட ஆக்கிரமிப்புகளை உடனடியாக தடுத்திட வேண்டும் என்று முப்பிலிவட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக இந்த ஒரு சிறு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இவங்களை இன்னைக்கு வந்து நாங்கள் கருப்பு கொடி எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு நிலத்தை சுற்றி கம்பெனி போட்டு அந்த இடத்துக்காரங்க இந்த வருஷம் வந்து முடியாம இருக்காங்க. அதையும் கேட்டா நாங்க சுற்றி நாங்க பொறுப்பு இல்லைங்க. இதுவரைக்கும் ஆச்சு. இந்த சம்பந்த நிறுவனம் அதிகாரி வந்து யாரையுமே இது வரைக்கும் சந்திக்கல. எல்லாமே சார்ந்த ஒரு சுயநலத்தை செயல்படுகிற ஒரு 3 பேர் இவ்வளவு தூரத்துக்கு சட்ட ஒழுங்கு இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஓட்டப்படாரத்தில் உள்ள அனைத்து ஊர்களிலுமே வந்து MLAவோட சகோதரர், MLA மற்றும் அவரோட உடன்பிறந்த சகோதரர் இந்த 2 பேருமே வந்து எங்க ஊர்ல உள்ள ஆட்களை வச்சு எங்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை முடிக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல ஒரு முடிவு எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிச்சு நாங்கள் எங்களோட ஆதார் கார்டு மற்றும் ஓட்டர் ஐடி அனைத்தையும் வந்து மாவட்ட நிர்வாகத்தில் ஒப்படைக்கிறதுக்காக ஊரில் வந்து பேசி நாங்கள் முடிவெடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். அதனால் மாவட்ட நிர்வாகம் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை எங்களுக்கு கொடுக்கணும். தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் இதை கவனத்தில் ஏற்றுக்கொள்ளணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இதை கவனத்தில் ஏற்று எங்களுக்கு ஒரு தக்க நடவடிக்கை எடுக்க
தெரியாமல் போட்டேன். அதுக்கு எடுக்கக்கூடாதுன்னு போட்டுட்டாங்க. யார் பண்றா? பாதியிலன்னு சொல்லுவாங்க. இது யார் பண்றா? நிறுவனம் வந்து அது சோலார் நிறுவனம். அதை சுற்றி உள்ள இடங்களை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எங்கள் காடு மட்டும் நாலு இடம் 4 பிஞ்சக்காரு நாங்கள் போகாமல் தெரியாமல் கிடக்கு. வண்டி போக முடியல, பாதியும் கொடுக்க மாட்டேங்க. நாங்கள் எங்கெல்லாம் எழுதி கொடுத்து அவங்க பணத்தை கொடுத்து தெரியாமல் கிடக்கு சார். சோலார் நிலத்துக்கு யார் சப்போர்ட் பண்றா? சப்பாத்துக்கு உள்ள ஆள் தான், உள்ளூர் ஆள் தான். சப்பாத்துக்கு உள்ள கிடக்கு. இப்போ நாங்கள் ஆடியில வாங்கின பிஞ்சை அது பாதம், அந்த பாதம் நாங்களும் போய் தான் பார்த்தோம், கிடைக்கல. இப்போ நிறையா முக்குளிப்பட்டி கிராமத்துலேருந்து நான் பேசுகிறேன். எங்கள் ஊரில் வந்து அதாவது காடு, நாங்கள் வந்து அந்த காட்டை நம்பி தான் இருக்கிறோம். காட்டுக்கு நடந்து போக முடியல. எங்களால் ஒத்தவழி பாதை நடந்து போச்சுல. அவங்க வந்து யார் வராங்க யார் போகிறாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஆடு மாடு மேய்ச்சலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த குளம், அதாவது ஊர் சுற்றி இருக்கிற குளங்களெல்லாம் இவங்க வந்து ஆடு மாடுகளை மேய்க்க விடாமல் அதில் ஃபுல்லாக போல் இந்த போஸ்ட் போட்டு நட்டுறாங்க. எங்களால் எந்த வித அதாவது பாதுகாப்பும் கிடையாது அவங்க வச்சு. அதனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்குது. இதனால் எங்களுக்கு அதாவது உள்ளூர்காரங்களோட வெளியூர்காரங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் கலெக்டரேட் வரைக்கும் தூத்துக்குடி போய் ஒரு நாள் போய் பேசி பார்த்தோம். எங்களுக்கு எந்த பதிலும் அவங்க அதுக்கப்புறம் தாலுகா ஆஃபீஸுக்கு போனோம். அங்கேயும் எந்த பதிலும் இருக்குல்ல. இப்போ எங்கள் ஊரில், அதாவது நாங்கள் முக்குளிப்பட்டி ஊரில் ஒரு ஆர்ப்பாட்டங்கிற பேரில் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுலையாவது எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்குமான்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். இதுக்கெல்லாம் யார் சப்போர்ட் பண்றா? பின்னாடி வந்து அது எம்எல்ஏ மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். சோலார் நிறுவனத்துக்கு கைக்கூலியாக செயல்படும் அனைவரையும் கண்டிக்கின்றோம்.